படுகுழியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. இரண்டாவது சொல்லுகிறார், நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகள், தன் வாயையும் தன் உதடுகளையும் காக்கிறவன் நல்ல நாட்களை கண்டடைவான். நாம நாவையும் வாயையும் காத்து கொண்டால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டு நல்ல நாட்களை காண வேண்டும் இருக்கிறவன் தன் வாயையும் தன் உதடுகளையும் என்ன செய்யணுமா? காத்து கொள்ள கடவன். வசனத்தில் பார்க்கிறோம், உதடுகளை விலைக்கு காத்துக் கொள்ளுங்கள், நாவை பொல்லாப்புக்கு காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக நாம சந்திக்கின்ற நிறைய விரும்பாத சம்பவங்கள் நம்முடைய வாயின் வார்த்தைகளால் வந்தவைகள் தான். பைபிள்ல ஒரு வார்த்தை உண்டு, உன் வாயின் வார்த்தையால் என்ன செய்தாய்? பிடிபட்டாய், சிக்குண்டாய். கிரியையினால் அல்ல, உன் வாயின் வார்த்தையால் என்ன செய்தாய்? சிக்குண்டாய். ஒரு வசனம் வாசிங்களேன், நீதிமொழிகளின் புஸ்தகம் 6:2 வாசிங்க. Proverbs chapter 6. நீ உன் வாயின் மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் சிக்குண்டாய், சிக்கப்பட்டாய், கண்ணியில் அகப்பட்டாய். உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய், உன் வாயின் வார்த்தைகளால் பிடிபட்டாய். பாருங்க, நல்ல ஒரு பேர்ட்ஸ், அது அப்படியே இயற்கையெல்லாம் ரசித்து எங்கெல்லாமோ சுத்தி வர வேண்டிய ஒன்று, நல்ல ஒரு இயற்கையெல்லாம் அனுபவித்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ஜாய் பண்ண வேண்டிய ஒரு நல்ல பேர்ட்ஸ் ஒரு வேடனுடைய கண்ணில் அகப்பட்டு விட்டால், ஒரு கண்ணில் சிக்கி விட்டது, அப்போ அதனுடைய நிலை எப்படி இருக்கும்? ஒரு பெரிய நல்ல ஃபிஷ் சமுத்திரத்தில் ஓடி எங்கெல்லாம் தெரியக்கூடிய அந்த ஃபிஷ் ஒரு தூண்டில் சிக்கிவிட்டால், ஒரு தேனி எத்தனையோ பூக்களை எல்லாம் சந்தித்து தேனி மதரத்தை உறிஞ்சி கொண்டு வரக்கூடிய ஒன்று ஒரு சலந்தையின் வலையில் அகப்பட்டு விட்டால், அவைகளுக்கெல்லாம் தன் சுதந்திரத்தை மட்டுமல்ல தன் ஜீவனையே அது இழந்து என்ன செய்யும்? போய்விடும். நம்முடைய நாவை நாம் காத்துக்கொள்ளும் போது நம் பிராணனை காத்துக்கொள்ளுகிறோம் என்று நீதிமொழிகள் 21:23 வாசிங்க. தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன், தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு விலக்கி காக்கிறான். தன் ஆத்துமாவை இடுக்கண்களுக்கு என்ன செய்கிறான்? விலக்கி காக்கிறான். அப்போ நாவையும் வாயையும் காக்காதவன் தன் ஆத்துமாவை இடுக்கண்களில் நெருக்கங்களில் அகப்படுத்துகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதாவது ஸ்பீக்கிங் லை, கைல், ஸ்லண்டரிங், ஈவில் ஸ்பீச் ஆர் த பிகினிங் ஆஃப் ஈவில் டேஸ். உங்க வாயில நீங்க இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகளை பேசும்போது அது தீங்கான காரியத்திற்கு அது வழியை உருவாக்குகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 13:3 நீதிமொழிகள் 13:3 வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். வாயை காக்கிறவன் பிராணனையே காக்கிறான், தன் வாயை விரிவாய் திறக்கிறவன் கலக்கம் அடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பைபிள்னு சொன்னா அப்சலோம். அவன் தன் வாயினாலே கெட்டான், தன் வாயின் வார்த்தையினால, வஞ்சனையின் வார்த்தையினால. ஏன்னா ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார். சைலண்ட் லிசனர். நாம பேசுவது செயல்படுவது எல்லாம் அப்படியே சைலண்டா பார்த்துட்டு இருப்பார். அவன் வீட்டுக்குள்ள இருந்தே தாவீதுக்கு எதிராகவே பேசிக்கிட்டு இருந்தான். அவன்
அவன் பேசி பேசி மக்கள் இருதயத்தை கவர்ந்து சகல ஜனங்களையும் தனக்கு நேராக ஈர்த்து கொண்டான். தாவீதுக்கு எதிராக எழுப்பி விட்டான். அவன் தன் முயற்சியில் சக்சீடாக முடியல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாவை காத்து கொண்டால் உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ். இங்கே எந்த வேலை இருந்தாலும் சரி, எந்த இடத்துலையும் தாவீது சொல் நலமானதையும் பேசாமல் சொல்றாரு. கெட்ட வார்த்தைகள், பொய் வார்த்தைகள், ஒருத்தரை குறித்து என்னிடத்தில் பேசுகிற வார்த்தைகள், குண்டை, அதாவது பேச சரண்டரிங் வேர்ட்ஸ், இதெல்லாம் பேசிங்கன்னா உங்களுக்கு நீங்களே துக்கத்தை உருவாக்குகிறீர்கள். ஆகையினால வாயை காத்துக்கொள்ள ஒரு தீர்மானம் எடுங்க. தாவீது சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்தேன்? வாய் சங்கீதம் 7 சொல்றாரு, என் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்தேன்? அது 2வது. அந்த 17 வாசிங்க. சங்கீதம் 17. என்ன ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமா இருங்க. 17:1. கர்த்தாவே, நியாயத்தை கேட்டருளும், என் கூப்பிடுதல்களை கவனியும், விடமில்லாத உதடுகள் நின்று பிறக்கும். அந்த வசனம், என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன். பாருங்க, தாவீது எவ்வளவு பேசியிருக்கலாம். எதிராளிக்கு விரோதமா பேசியிருக்கலாம், அகிதோப்பேலுக்கு விரோதமா பேசியிருக்கலாம். ஆனா பேசல. என் வாய் மீறாதபடிக்கு என்ன செய்தேன்? தீர்மானம் பண்ணினேன். 141ஆம் சங்கீதத்தில் அவர் தீர்மானத்தை உடைத்து விடாத, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வையும், என் நாவுக்கு பூட்டு போடும் என்று கேட்பதை பாருங்க. 141:3 வாசிங்க. கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் என்று ஜெபம். அப்போ முதலாவது உங்க லைஃப நீங்க விரும்பணும், அது சிறந்ததாய் இருக்க ஸ்தோத்திரம் விரும்பணும். 2வது நாவையும் வாயையும் காக்கணும். 3வது சொல்லுகிறாரு, பொல்லாப்புக்கு என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு விலகணும். வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாப்பை விட்டு விலக கடவன். இந்த வருஷத்துல எந்த விதமான பொல்லாப்பு செய்யக்கூடாது. அப்ப பாஸ்டர், போன வருஷம் வரைக்கும் செய்த பொல்லாப்புக்கு என்ன செய்வது? அல்லேலூயா. அதுக்கு ஒரு பாவ அறிக்கை செய்து அதை விட்டு விடுங்க. அது ஆண்டோடத்தில் மன்னிப்பு கேட்டால் நம்முடைய ஆண்டோடைய பாலிசி என்ன? எப்போ உணர்ந்தாலும் மன்னிக்கிறார். அது அறியாமையின் லிஸ்ட்ல நம்முடைய கவர்மெண்டே எத்தனை பேர் கடன் வாங்கினதே ஸ்தோத்திரம் வாராக்கடன் என்று தள்ளுபடி செய்கிறது. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கடந்த காலங்களில் செய்த எந்த தவறுகளாக இருந்தாலும் கர்த்தர் மன்னிக்கிறார். இனிமேல் நீங்கள் ஒரு பொல்லாப்பு செய்யாதபடிக்கு வசனத்தில் வாசிக்கிறோம், பொல்லாப்புக்கு விலகி என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு விலக கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்தல். எந்த தீங்கு நாம பொல்லாப்பு செய்தாச்சுன்னா, ஒரு வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக யோபை குறித்து வாசிக்கிறோம். அவன் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். யோசேப்பு அப்படி இருந்தான். நான் ஒரு வார்த்தை சொன்னேன், நம்ம விலக வேண்டிய இடத்துல விலகினால் கர்த்தர் வைக்க வேண்டிய இடத்துல நம்ம என்ன செய்வாரு? விலக வேண்டிய இடத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தாச்சுன்னா நம்மளை வைக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? விலகி ஓட வேண்டிய இடத்துல ஓடின யோசேப்பை தான் வைக்க வேண்டிய ஒரு பெரிய உயர்ந்த இடத்துல வச்சார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோபு 28:28 சொல்லுது, பொல்லாப்பை விட்டு விலகுவதே புத்தி. டு டிபார்ட் ஃப்ரம் ஈவில் இஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அறிவு என்றாலே என்ன? பொல்லாப்பை விட்டு விலகுவதே அறிவு. பொல்லாப்பை விட்டு விலகுவதே அறிவு. தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் விலக வேண்டிய அநேக காரியத்தை அவர் போதிக்கிறார். அல்லேலூயா. பொல்லாப்பு செய்த தாவீதுக்கு அதற்கு பின்பு அவன் 20 விளைவுகளை சந்தித்தான் சொல்லப்பட்டு. He committed a sin. After that he reaped 20 விரும்பத்தகாத சம்பவங்கள் அவனுக்கு நடந்தது என்று ஒருவர் சொல்றாங்க. அதுக்கு முன்னால he was so happy. அவன் பாவத்தை மன்னித்தாலும் அவன் செய்த தவறுகள் நிமித்தம்
அவனுக்கு 20 காரியத்தை அவன் சந்தித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஒரு கேவலமான குழந்தை பிறக்குது. நம்பர் 1, அவனுடைய குடும்பத்தில் ஒரு கற்பழிப்பு நடக்கிறது. நம்பர் 2, 3வது அந்த ராயல் ஃபேமிலியில் ஒரு மர்டர் நடக்குது. அல்லேலூயா. அப்சலோம் அவனுக்கு எதிராக எழும்புகிறான், குடும்ப சண்டை. இப்படி தொடர்ந்து ஸ்தோத்திர விரும்பத்தகாத சம்பவங்கள் தொடர்ந்து அவனுக்கு வருது. அல்லேலூயா. சோ பொல்லாப்பு செய்கிற எந்த ஆத்துமாவுக்கும் வியாகுலமும் துன்பமும் என்ன செய்யுமா? உண்டாகும். எந்த ஆத்துமாவுக்கும். அதனால பொல்லாப்பு செய்யாதிருங்கள். அடுத்தபடி நன்மை செய்யுங்கள். நன்மை செய்வதென்றால் ஏழைகளுக்கு 5 ரூபா 10 ரூபா காணிக்கை கொடுப்பதல்ல. அது கொடுக்கணும், அதுவும் கூட கொடுக்காமல் இருக்கக்கூடாது, கொடுக்கணும். பட் நன்மை செய்தல் என்று சொன்னால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதற்கு ஏதுவாக கர்த்தருடைய ஊழியத்தில் நம்மை ஈடுபடுத்தணும். ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய பாதத்தில் தன் பரிமள தைலத்தை ஊற்றின போது ஆண்டவர் இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், நல்ல கிரியை செய்திருக்கிறாள். யூதாஸ் அதை வீண் செலவு என்று சொன்னான். கர்த்தருக்கு இந்த நன்மை செய்தன்னு சொல்லும் போது, நன்மை செய்ய படியுங்கள் என்று சொல்லும் போது அதைத்தான் காட்டுகிறது. அல்லேலூயா. 5வதாக வாசித்து பார்க்கிறோம், சமாதானத்தை தேடி அதை சமாதானத்தை தேடணும். சமாதானம் நமக்கு உண்டாயிருக்கு, அதை தேடி என்று சொல்லும் போது நீங்க தேவனோடு சமாதானம் இருக்கணும், குடும்பத்துள்ள அங்கத்தினரோடு சமாதானமா இருக்கணும், வேலை செய்கிறவர்களோடு ஒரு சமாதானத்தை மெயின்டைன் பண்ணணும். அக்கம் பக்கத்தில் பைபிள் சொல்றதுக்கு உங்கள் பகைஞர்களோடும் கூட என்ன செய்யுங்க, கூடுமானால் எல்லாரோடு என்ன செய்யுங்க, சமாதானத்தை உடையவளாருங்கள், அதை பின்தொடருங்கள் என்று சொல்ல. இப்படிப்பட்ட இந்த ஆலோசனை கை கொண்டால் இந்த வருஷத்தின் நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கக்கூடும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.